ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மரியாஸ் கலாட்டா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் தான். ஆக்சுவலி எம்ப்ளாய்மெண்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா இப்போ வந்து எஜுகேஷன் வந்து இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எஜுகேஷன் வந்து எப்படின்னா முன்னாடிலாம் யூஜி தான், பட் இப்போ வந்து டபுள் டிகிரி பிஜி தான் மஸ்ட் எல்லோரும் பண்ணிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அப்படி தான். இப்போ நான் மோஸ்ட்லி கோ த்ரூ பண்ணது வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட், இது தயவுசெய்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு மனசில் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் கேட்குறீங்க. அதாவது ஃபுல்லாக ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நான் இது வரைக்கும் நிறைய நிறுவனங்களில் நிறைய கம்பெனிஸில் வந்து கோத்ரூ பண்ணது இதுதான். ஏன்னா நான் நிறைய வந்து ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். என்னென்னா நிறைய கம்பெனிஸ் வந்து எதுக்காக வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் வந்து எடுக்கவே மாட்டேறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஓகே, அதுக்கு பின்னாடி நிறைய வந்து ஒரு இருக்குது, ரீசன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நான் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அதை பற்றி நாலேஜ் இருக்குமா, ட்ரெயின் பண்ணால் அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஓகே, பட் வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை உடைக்கிற மாதிரி எல்லா இன்டர்வியூலையுமே அவங்க லாஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்னால லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது ஒரு வேல்யூ பாயிண்ட்டே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க. இன்னொரு க்ரைட்டேரியா ஒன்று இருக்குது. அதாவது ரெஸ்யூம் பார்த்தே வந்து அன்செலக்டட்லாம் ஆயிடுது. ஒரு டைரக்ட் இன்டர்வியூ கூட இல்லாமல் ரெஸ்யூம் பார்த்தே ஓகே எல்லாமே புரியுது. ஏன்னா ரெஸ்யூமே ஒரு பெரிய, அதுவே ஒரு வியாபாரம். ஏன்னா நிறைய வந்து இதில் நெட்லலாம் நிறைய ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்குனே நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக அது வந்து இருக்கணும். நல்லா நம்ம பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், ரெஸ்யூமில் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து ரெஸ்யூம் மட்டும் வந்து செலக்ட் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல், அவங்கள ஒரு டெஸ்ட்டே பண்ணாமல் அன்செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கேர்ள் எடுத்துக்கிட்டோம். ஒரு கேர்ளுக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு கேர்ளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயோ இல்லை வந்து ஒரு ஃப்ரெஷர் கம்பெனிலேயோ ஜாயின் பண்ணி அவங்களுக்கு சேலரி கம்மியானாலும் மேபி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஒரு பாய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவன் ஒரு 25 இயர்ஸில் செட்டில் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி டிகிரி எல்லாம் முடித்து MBA MCA அந்த மாதிரி டபுள் டிகிரி எல்லாம் முடித்து அவன் ஒரு ஜாயின் பண்ணுறப்போ அவனுக்கு 10,000 8,000. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெஷராக இருக்கிறதுனால ஜாப் கூட கிடையாது. நீங்கள் சொல்லலாம், ஏன் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதவங்களுக்கு, ஒரு இஎம்ஐயோ ஒரு கமிட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஓகே. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சேலரிஸ் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து டிலே ஆகலாம். ஸோ வராமல் அந்த மாதிரி கூட நிறைய நடக்குது. பட் ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு பையனுக்கு, ஒரு மிடில் கிளாஸோ இல்லை வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பையனுக்கோ ஸ்டார்ட் அப் கம்பெனி அவ்வளோ சூட் ஆகாது. இன்னொன்று அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அவனுக்கு டேலண்ட் இருந்தால் கூட அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஜாப் கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் கம்பெனிஸ் வந்து நீங்கள் பெரிய ஹெச்ஆராக இருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி ஒரு நாலேஜ் இருக்கிற பர்சனை வந்து நீங்கள் உங்கள் கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட்காக ஒரு நாலேஜ் இருக்கிற பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும், 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு தயவுசெய்து அந்த எந்த க்ரைட்டேரியாவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையோ அதுக்கு எடுங்க. ஓகே, இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட்க்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போகிறவங்களுக்கு அது ஓகே. பட் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து போக முடியாமல் சேலரிஸ் வந்து டிலே ஆகுமா அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கிற பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி அது வந்து ரொம்பவே பாதர் ஆகும். ஏன்னா தயவுசெய்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் தயவு செய்து ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்போ வந்து டபுள் டிகிரி முடித்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒர்க்கு கிடைக்கிறதில்ல. அதனால் தயவுசெய்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒர்க் பண்ண அவங்களோடது எப்படி இருக்குது நீங்கள் எனக்கு புரியுது. பட் எம்ப்ளாய்மெண்ட் சைட்லேருந்தும் எனக்கு புரியுது. என்ன அப்படின்னா, நான் வாய்ப்பு கொடுத்துட்டு உட்காந்து வந்து இவங்களெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்குது எனக்கு என்னோடய வேலை எனக்கு முடியணும் அப்படி. நான் என்ன சொல்கிறேன்னா,
பெரிய பெரிய வேலைங்களுக்கு இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஹெச்ஆர் ஃபீல்ட்லேயோ இல்லை சேல்ஸ் ஃபீல்ட்லேயோ ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏதோ ஒரு ஒர்க் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா தானே அவங்களோட நாலேஜ் என்ன, அவங்களோட ஒர்க்கு எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இது இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து எம்ப்ளாய்மெண்ட் தயவுசெய்து வந்து நியூ ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ரெஸ்யூம் மட்டுமே வச்சு முடிவு பண்ணிடுறாங்க. ரெஸ்யூம்லேயே அன்செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. ஃப்ரெஷராக ஒர்க் தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட விஷயம் சீக்கிரமாக உங்களுக்கும் வந்து வேலைகள் கிடைக்கும். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். பாய் காய்ஸ்.